மெட்ராஸ் கவர்மெண்ட் ஒரு சிறந்த ரோட்டரி கிளப்ல உள்ள ரொம்ப பழமையான கிளப். 1999ல ஒரு டாக்டர் ஒருத்தர் இது மாதிரி பார்வையற்றோர்கள் அவங்களுக்கு நம்ம கிளப் ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக என்ன பண்ணாரு, அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வாலண்டியர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு பாடங்கள் எல்லாம் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்போ அந்த பார்வை குறைந்தவர்கள் இல்லை பார்வையற்றவர்களுக்கெல்லாம் பிரெயில் வழியா படிக்க தெரியாது. அதனால அவங்களுக்கு பாடங்களை படிச்சு வாலண்டியர்ஸ் பாடங்களை படிச்சு அவங்களுக்கு பாடத்தை புரிய வச்சாங்க. அதை வச்சு அவங்க பரீட்சை எழுதினாங்க. பார்வையற்றவர்கள் இல்ல பார்வை குறைந்தவர்கள் பரீட்சை எழுதுறதும் கஷ்டம். அதனால இவங்கெல்லாம் ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் அவங்களுக்கு ஸ்கிரைப் சர்வீஸும் பண்ணாங்க. இது 99ல ஆரம்பிச்ச தொண்டு. 25 வருஷமா இந்த தொண்டுல சிறப்பாக சேவை செய்த ஒரு கிளப் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இத மாதிரி இந்த தொண்டை ஆரம்பிச்ச ஒரு கிளப்ல முதன்மையான கிளப் போறமாங்க. அந்த டாக்டர் ஆரம்பிச்ச அந்த ஒரு சர்வீஸ் தான் இன்னைக்கும் தொடர்ந்து வருது. எங்களுக்கு என்ன குறிக்கோள்னா, பார்வை குறைந்தவர்கள் இல்ல பார்வையற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்றாக படிப்பை கற்றுக் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இவங்களும் நம்மளை போல ஒரு வாழ்க்கையில சிறந்து விளங்கலாம். நான் 2019ல இந்த பேரலல் மியூசிக் ஃபெஸ்டோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கினேன். நான் ஒரு வீணா ஆர்டிஸ்ட், வீணை மேதை திரு சிட்டிபாபு அவர்களோட ஸ்டூடெண்ட். நான் விஷுவல் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த வீணையை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டப்புறம் வீணையை எடுத்துட்டு வாசிச்சு அதுல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். இப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல இந்த ஏஜ்ல நான் டூயிங் மை PhD. அதுல டாபிக் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், அதாவது மாற்றுத்திறனாளி இசைக்கலைஞர்கள் சந்திக்கும் சவால்களும் சாதனைகளுங்கிற பத்தி பண்றேன். ஸோ என்னோட வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி டிசபிலிட்டினால ஏற்பட்ட அனுபவங்களை அதை நான் டிசபிலிட்டியா சொல்ல மாட்டேன். பட் இது நிறைய சவால்கள் இருக்கு. அதை ஒவ்வொருத்தரும் ஃபேமிலி அண்ட் சமுதாயம், குடும்பம் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இப்ப நான் கேக்குறது எங்களுக்கு வேணுங்கிறது இன்க்ளூசிவிட்டி, ஒரு உள்ளடக்கியது எல்லாரையும் போல சம வாய்ப்புகள் மேடை கலைஞர்களா எங்களுக்கு கிடைக்கணும். அது மாதிரி கிடைச்சுதான் இந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணி வாங்கியிருக்கோம். பட் இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா கலாச்சார நிறுவனங்கள் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலயும் இருக்கணும். அதே சமயம் நல்ல ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் எல்லா இதுல இருந்து இசைக்கலைஞர்களுக்கு கிடைக்கணும். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் மெம்பர்ஸ் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்தது 2005. 20 வருஷமா பேரலல் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு ஒரு பிளாட்ஃபார்ம், ஸ்பெஷலி ஏபிள்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அவங்களோட திறமைகளை உலகத்துக்கு வெளியில காமிக்கிறதுக்கு எங்களோட முயற்சி 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட் பத்தி ஒரு அவேர்னஸ், அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை நாங்க வெளிப்படுத்த முயற்சி பண்றோம். ரமேஷ், வாண்ட் டு ஆட்? ஸோ இப்போ இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஆர்டிஸ்ட்டை பார்த்த உடனே மற்ற பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை மாற்றுத்திறனாளிகள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களே இவ்வளவு உயரம் அச்சீவ் பண்ணும் போது இவங்களை பார்த்து நாமளும் ஏன் அந்த உயரத்தை எட்ட முடியாது அப்படின்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த உத்வேகத்தை கொண்டு வர்றதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் December 3rd வேர்ல்டு டிசபிலிட்டி டே, இல்லைன்னா அந்த 3ஆம் தேதி வர்ற வாரத்துல ஏதோ ஒரு நாள் சங்கீத கலாநிதி டெசிக்னேட் அந்த வருஷத்துல யாரும், அதுதான் சங்கீத உலகத்துல மிகப்பெரிய அவார்டு. ஸோ அதை வாங்கினவங்களை வச்சு
மற்ற டிசேபிள்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு, ஸோ அவங்களுக்கு அவார்டையும் கொடுத்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் அதை பார்க்க வச்சு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேரலல் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை கிட்டத்தட்ட 20 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இதனுடைய சாராம்சம். இதை வந்து நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. எங்களுடைய டெக்னாலஜி சென்டரை வச்சு அவங்களும் வந்து இந்த பயனை அடையட்டும். மற்ற டிசேபிள் ஆர்டிஸ்டோ இல்லைன்னா டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸோ எங்களுடைய டெக்னாலஜி சென்டர் மூலயமா பல உயரங்களை அடையணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ இதுதான்.